வெல்கம் டு ஹார்னஸ் கிரியேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஹால் பட்டனை கிளிக் பண்ணிங்க. என்னுடைய பதிவு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம மொபைல்லையே இ-சேவை போர்ட்டலில் அப்லோட் ஆகும் வகையில் நம்ம டாக்குமெண்ட் அண்ட் ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுறது, அதுக்கான சப்போர்ட்டிங் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் பிக்சல் லேப் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சரிங்களா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டான பேக்ரவுண்ட். இது நம்ம பேக்ரவுண்ட் நீங்கள் மாற்றிக்கலாம். கீழே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா மேலே 3 டாட்டில் இருக்கும். அது டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் சைஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இமேஜ் சைஸ் செலக்ட் பண்ணுங்கள். இதில் கஸ்டமருக்கு ஸ்கொயர் டிக் பண்ணிக்கங்க. ஸ்கொயரில் இங்கே நீங்கள் வித்தும் ஹைட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் 400 கொடுத்துக்கிறேன். இங்கேயும் ஹைட்டும் 400 கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ இங்கே மேலே லெஃப்ட் சைடில் டாப்பில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம் கேலரி நீங்கள் ஆல்ரெடி மொபைலில் எடுத்துருக்கிற அந்த டாக்குமெண்ட்டோடைய ஃபோட்டோஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேலரி நான் இப்போது ரேஷன் கார்டு எடுத்திருக்கேன். அந்த ரேஷன் கார்டு, நீங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஃபோட்டோ எது வேணாலும் நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்து இதில் இது பண்ணுங்கள். ஓகே செலக்ட் இதை நீங்கள் இந்த ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஜஸ்ட் நான் ரைட் டிக் கொடுக்குறேன். ஓகே இதை நான் இங்கே சென்டர் வச்சுக்கிறேன். அடுத்து பேக் இமேஜ், அதாவது ரேஷன் கார்டில் இன்னொரு பக்கம், அதையும் நான் ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். கேலரி இந்த இமேஜ் இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் டிக் கொடுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு இந்த வாட்டிக்கு இப்போ இங்கே சேவ் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ப்ளஸ் ஐக்கானுக்கு பக்கத்துலேயே அது சேவ் இமேஜ், அதில் நீங்கள் ஜேபிஜி டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு செகண்ட் பேக் வரேன். இப்போ இந்த இங்கே ஒரு இது இருக்கும் பார்த்திங்கன்னா லேயரு, இந்த லேயரில் ட்ரான்ஸ்பரண்ட் கொடுங்க. ஓகே இப்போ சேவ் பண்ணலாம். இப்போ பிஎன்ஜியில் இருக்குது. ஜஸ்ட் சேவ் கொடுக்குறேன். அதோட சைஸ் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த ஆடு வரும், இந்த ஆடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போயிட்டு கேலரியில் இப்போ இருக்குது. ஜஸ்ட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுறேன். 203 வருது. நம்ம கொஞ்சம் ஹைட்டு வித்து கொஞ்சம் குறைக்கலாம். 390 கொடுக்கலாம். 390 ஹைட்டு, 390 வித்து கொடுக்கலாம். ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ 200க்கு மேலே போயிடுது. ஸோ டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுவோம், இமேஜ் சைஸு 390 கொடுக்குறேன். 390 ஓகே. இதுலேயும் கொஞ்சம் சைஸ் வேணும், கொஞ்சம் குறைச்சிடலாம். ஓகே நம்ம 200க்குள்ளே வரணும்ல கேபி, அதனால் நான் குறைச்சிக்கிறேன். ஓகே இப்போ சேவ் கொடுக்குறேன். சேவ் இமேஜ் பிஎன்ஜி. ஓகே சேவ் கேலரி. இந்த ஆடு க்ளோஸ் பண்ணிங்க. ஓகே இப்போ சேவ் ஆகிருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் மறுபடியும் போய் பார்க்குறேன். இப்போது 3 டாட்டை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறேன். 169 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும். ஃபோட்டோவுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ப்ளே ஸ்டோர் போய்டுங்க உங்கள் மொபைலில். அதில் ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசைசர் அது கொடுங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ஓப்பன் பண்ணுறேன். கண்டினியூ டு ஆப் அது கொடுங்க. செலக்ட் ஃபோட்டோ, நீங்கள் மொபைலில் எடுத்துருக்கிற ஃபோட்டோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். கேலரியில் இருக்குது, நான் அதை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கிராப் கொடுங்க. கிராப் பார்த்திங்கன்னா
செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இவ்வளோ இந்த சைஸு. ஓகே, இப்போ ரீசொல்யூஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் கஸ்டம் போங்க. இதில் வந்துட்டு 250 பிக்சலு, அகைன் ஐட்டும் 250 பிக்சல். ஓகே கொடுக்குறேன். ஓகே, இது ரீசைஸ் பண்ணிங்க. ஃபோட்டோ ஓரளவுக்கு கிளியராக. ஓகே, இந்த சைஸு நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ க்ராப் கொடுக்குறேன். சேவ் ஆகிடுச்சு. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 250 × 250 39 KB வருது. அதாவது நம்ம 50 KB தானே நம்ம பண்ணணும். ஸோ அதனால் நமக்கு 39 KB இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க. இதை நீங்கள் வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் தான் இப்போ ஆயிடுச்சு. இப்போ நான் இப்போ பேக் வரேன். இப்போ ஃபோட்டோ அதாவது ரீசைஸ்டு ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 39 KB. ஸ்டோரேஜ் எங்கே இருக்குன்றது நீங்கள் பார்த்துங்க. என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் எமுலேட்டட் பிக்சர்ஸ் ஃபோட்டோ ரீசைசர் அதில் இருக்குது. நீங்கள் என்ன இப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் வேண்டிய இடத்துல வச்சுக்கலாம். இல்லை அதை ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணி தான் பண்ணிக்கலாம். மொபைலில் இருக்குது. இப்போ இந்த 39 KB நமக்கு சப்போர்ட் ஆகும். ஏன்னா 250 பிக்சலில் தான் இன்ட்டு 250 பிக்சலில் தான் ஹைட்டு. அந்த 2 இதில் தான் நம்ம வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த இசேவை அந்த போர்ட்டலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.